ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரோசல் ஹமீது வ்ளாக்ஸ் அகைன். பாய்சன்ஸ் ரேஷியோங்கிறது ஒரு முக்கியமான பேராமீட்டருங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் தான் பாய்சன்ஸ் ரேஷியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பாய்சன்ஸ் ரேஷியோங்கிறது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து பாய்சன்ஸ் ரேஷியோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கார்க்குங்கிற மெட்டீரியலுக்கு 0 இருக்கும். கார்க்குங்கிற மெட்டீரியலுக்கு 0 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்சன்ஸ் ரேஷியோ ஃபார் ரப்பர் அண்ட் கிளேக்கு பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கும். பாய்சன்ஸ் ரேஷியோ ஃபார் கான்க்ரீட் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா 0.1 to 0.2 இருக்கும். பாய்சன்ஸ் ரேஷியோ ஃபார் ஸ்டீலுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.25 to 0.33 இருக்கும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் பாய்சன்ஸ் ரேஷியோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1 தான் இருக்குது. இட் இஸ் நாட் சர்பாசிங் 1 தாண்டி என்றைக்குமே இருக்கிறது இல்லை. ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ வில் நெவர் பி கிரேட்டர் தேன் 1ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் த திங் ரிலேட்டட் டு பாய்சன்ஸ் ரேஷியோ. இதை வந்து நிறைய மெட்டீரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் இந்த 4 பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூவை திருப்பி ரொட்டீனாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. முக்கியமாக இந்த ஸ்டீல், கார்க், ஏன்னா இது 0ல் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் 0.5 எக்ஸாக்டாக இருக்கிறதுனால இதையும் கேட்பாங்க. ஸோ இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூவை படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.